2022 அந்த பொதுக்குழுக்கு அப்புறமாவே நடந்த பிரச்சனைகளுக்கு அப்புறம் ஒரு வருஷம் 6 மாதம் இப்போ அம்மா இறந்தப்போ கூட சில பிரச்சனைகள் நடந்தது. தினகரன் சார் இருந்தார். அதுக்கப்புறம் அதுக்கான சொல்யூஷன் கிடச்சிது. கட்சிக்குள்ளே இணைச்சிட்டாங்க. இவர் வந்து சின்னம்மாவை சேர்க்கக்கூடாதுன்னு சொன்னார். அது ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி 2017 நடந்தது. இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருந்தாலும் இப்போ இருக்கிற அண்ணன் எடப்பாடியுடைய மனசில் கட்சி ஏதோ ஒரு சூழ்நிலை நம்ம ஓபிஎஸ் ஐயாவை சேர்த்துக்கலான்ற எண்ணம் இருக்கான்னு பார்த்தா 100% அதற்கான வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சு கஷ்டமாக தான் தெரியுது. அதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் நான் திரும்ப இதுக்கு ஒரே எவ்வளோ தான் சுற்றி போனாலும் அதுக்கு ஒரே சொல்யூஷன் தானே. கட்சி தொண்டை என்ன நினைக்கிறான்றது தான். நீங்கள் அதிமுகன்ற அண்ணன் சொன்ன கம்பெனியாக இருக்கட்டும், அது நாங்கள் சொல்கிற கட்சியாக இருக்கட்டும், இயக்கம் மாபெரும் இயக்கம். இது புரட்சி தலைவர் அவர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம், அம்மாவால் கட்டி காப்பாற்றப்பட்ட இயக்கம். இந்த இயக்கம் வலிமை பெற்று 100 ஆண்டு காலம் இருக்கணும்னா இருக்கிற ஈகோஸ் எல்லாம் எடுத்து போட்டு மக்கள் நினைக்கிறது அதுதான். 100% உண்மை. இது மாற்றவே முடியாது. 100% கட்சி ஒன்றிணைந்தால், தலைவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கருத்து வேறுபாடுகளை கலைந்து ஒன்றிணைந்தால் 2026 அதிமுகவின் ஆட்சி மலரும். திமுகவுக்கு இல்லாட்டி வழி கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கி தர்றது இதுக்கு அதிமுகவுடைய தலைவர்கள் தான் காரணம். ஓகே ஓகே ஓகே